சரிகமப நிகழ்வில் இன்று இந்திரஜித் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வான் நிலா நிலா என்கின்ற பாடலை பாடி அசத்திருந்தார். அவர் பாடுகின்ற பொழுது சரிகமபா மேடை அரங்கமே அமைதியாக காணப்பட்டது. மிகவும் சுருதி பிசகாத இலகுவாக மிகவும் உருக்கமான முறையில் அந்த பாடலை பாடியிருந்தார். இந்த ஒரு மணித்தியால நிகழ்வில் இந்திரஜித் அவர்கள் பாடிய பாடலே நம்பர் 1 காணப்பட்டிருந்தது. நடுவர்களுடைய முகத்தையும் ஏனைகளுடைய முகங்களையும் பார்க்கின்ற பொழுது இந்த விடயம் அவதானிக்க முடிந்தது. நடுவர்கள் அங்குள்ள ஏனைய குழுக்கள் அவர்களுடைய பார்வை வேறாக இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் நாம் அதனை பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்வில் பாடியவர்களில் இந்திரஜித் முதலிடத்தை பிடித்திருப்பதை எம்மால் ஊகிக்க முடிகிறது, கணிக்க முடிகிறது. மிகவும் திறமையாக உச்சரிப்பு பிழைகள் ஏதுமின்றி சந்தம் சுருதி தவறாது எந்தவித பிழையுமின்றி மிகவும் உணர்வு பூர்வமாக அவர் பாடியிருந்தது. நேரடியாக ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் அதே பாடியது போன்ற ஒரு உணர்வை எமக்கு அளித்திருந்தது. 3க்கு மேற்பட்ட தடவை இதே பாடலை நாங்கள் கேட்டிருந்த பொழுதும் எம்மை மிரள வைத்திருந்தார் இந்திரஜித் அவர்கள். இலங்கையிலிருந்து சீத்தமிழ் தொலைக்காட்சிக்கு சென்றிருக்கக்கூடிய நமது கலைஞர்கள் 2 வாலிபர்களும் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். அந்த வகையில் இந்திரஜித் அவர்கள் இன்று பாடிய 2வது பாடலான வான் நிலா நிலா என்கின்ற அந்த பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் அதிகம் விரும்பி படிக்கின்ற ஒரு பாடலாக காணப்படுகின்றது. இசை கற்றுக்கொள்ளாமல் எந்தையொரு பயிற்சியும் இல்லாமல் கேள்வி ஞானத்தினூடாக நமது மலையக வாலிபன் பதிலை இந்திரஜித் அவர்கள் இந்த சரிகமப மேடையில் பாடி உள்ளது நடுவர் கார்த்திக் அவர்களை வியப்பில் உரைய வைத்திருந்தது. அவர் 2வது முறை அந்த வான் நிலா நிலா என்கின்ற அந்த வரிகளை மீள இசைக்கும்படி கோருகின்ற பொழுது எந்தவித சலனமின்றி பாடி அசைத்திருந்தார். நடுவர்களே மிரண்டு போய் அவர்களுக்கு கரகோஷங்களை தாட்டி கோல்டன் விருதை கொடுத்து மகிழ்ந்திருந்தனர். 2வது முறையாக இந்த மேடையில் இந்திரஜித் அவர்கள் கோல்டன் விருதை வெற்றி பெற்றுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளதை காண்பிக்கின்றது. மனோ கணேசன் அவர்கள் இந்திரஜித் தொடர்பாக குறிப்பிடுகின்ற பொழுது அவர் பாடுவதை விட அவரது உச்சரிப்பு மிகவும் தெளிவாகவும் வலிமையாகவும் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்திரஜித் 1வது பாடலின் பொழுதே முதலாக குரல் கொடுத்த மனோ கணேசன் அவர்கள் கொடுத்திருந்த அந்த குரல் மிக முக்கியமானதாக இருந்திருந்தது. கில்மிசா அவர்களுக்காக வேறு சிலர் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இந்திரஜித்துக்காக இம்முறை மனோ கணேசன் அவர்களுடைய குரல் முதலாக ஒலித்திருந்ததை நாங்கள் காண முடிகின்றது. அந்த வகையில் இந்திரஜித் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். SP பாலசுப்ரமணியத்துடைய நினைவிடத்துக்கு சென்று அங்கு அவருக்கு அஞ்சலியை செலுத்தி அங்கும் அவரது பாடல் ஒன்றை பாடப்போவதாக இந்திரஜித் தெரிவித்திருந்தார். அதற்கு கார்த்திக் அவர்களும் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு விரைவில் விசேட குழுவுடன் சென்று அவர் தனது ஆசையை நிறைவேற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் விரைவில் SP பாலசுப்ரமணியம் நிகழ்வில் கலந்து கொண்டு இந்திரஜித் பாடுகின்ற அந்த பாடல் ஒலிக்கப் போகின்றது. முதலாக சரிகமப மேடையில் தான் பாடிய அந்த பாடலை அவர் அங்கு பாடப்போவதாக தெரிவித்து இருக்கின்றார்.